எல்லாருக்கும் வணக்கம். எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படமே இல்லை. நான் நினச்ச மாதிரி இந்த படம் எடுத்திருக்கவே முடியாது. கதிர் அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு ரியலி ஃபேப்லஸ் ஃபேண்டாஸ்டிக்கான ஆர்டிஸ்ட்டு. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஆஃப் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து லைவ் லொக்கேஷன்லேயே பண்ணியிருக்கோம். ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கோம், ஓட சொல்லியிருக்கோம், எங்கே வேணாலும் கேமரா வைப்போம், அங்கே பண்ணுங்கள் இங்கே பண்ணுங்கணும். பட் மற்ற ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரில. பட் கதிர் சார் கொடுத்த கோஆப்ரேஷன் வந்து ரியலி சூப்பர். அப்புறம் லகுபரன் வில்லன்லேயே எனக்கு தெரிஞ்சு மிக பவர்ஃபுல் வில்லனாக இந்த இயரில் இவர் இருப்பார். எப்படி தனி ஒருவனில் எப்படி அரவிந்த் சாமி சார் இருந்தாரோ அதுக்கு நிகராக இவர் இருப்பார்னு கன்ஃபார்மாக சொல்கிறேன். இவங்க கூட நடித்த கியா, சத்து, குரு, பாலா இவங்க எல்லாருமே ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் விக்கி மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், கண்டிப்பாக இந்த வருடத்துக்கு ஒரு சிறந்த ஸ்டண்ட் அவார்டு கண்டிப்பாக அவர் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ லைவாக எடுத்திருக்காரு, சூப்பராக எங்களை கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் ராஜமோகன் சார் சின்னதாக தான் பட்ஜெட் கொடுப்போம், ஆனால் பெருசாக ஒன்று கேட்போம். அதுக்கு அவர் பட்ட பாடு வந்து சூப்பர் சார். அதுக்கப்புறம் மகேஷ் முத்துசுவாமி சார் கேமராமேன், ஏபி ரவி ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் என்னுடைய டீம் அண்ணாதுரை சார், ரமேஷ் சார், ராமச்சந்திர சார், அருள்மணி சார் இவங்கெல்லாம் இல்லைனா சீரியஸாகவே இந்த படம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண சூரிய பிரசாத், இப்போ டிஜிட்டலி டீம், அவுட்டோர் யூனிட் ஸ்டடிகேம் பாஸ்கர் சார், டப்பிங் தேட்டர் ஜி ஸ்டுடியோஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் முக்கியமாக டிஐ தேட்டர் நான் சொல்கிறேன். படம் பண்ணுறேன். நான் ரொம்ப கரெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். எந்த இடத்துலையுமே யாருமே சலிக்காமல் செய்வாங்க. அந்த சலிக்காமல் செய்கிறது வந்து நம்மளுக்கு பதில் பண்ணி கொடுக்குறதே ரொம்ப கிரேட்டாக நினைக்கிறேன். டிஐ தேட்டரில் வந்து நான் இது வரைக்கும் அது கரெக்ஷன் இந்த கரெக்ஷன் சொன்னாலும் சலிக்காமல் செய்கிறதே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருமையான விஷயம். அதுக்கப்புறம் இறுதியாக நான் வந்து ஒரு இறுதியாக இல்லை, சாரி, சிருஷ்டிட்டாங்க சூப்பர் மேடமுங்க. உண்மையாகவே சிருஷ்டிட்டாங்க. நாங்கள் ஒரு சாங் ஷூட் பண்ணோம், ஆனால் படத்தில் இல்லை. அந்த சாங்கில் வந்து 2 நாள் தான் ஷூட் பண்ணோம். 2 நாள் மட்டும் ஒரு 20 காஸ்ட்யூம் மாற்றிருக்காங்க. மற்ற எந்த ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு நாளில் வந்து 10 காஸ்ட்யூம் மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நாங்கள் பாண்டிச்சேரியில் அங்கங்கே இறுதியாக பீச்சில் போய் ஒரு ஷாட் எடுக்கலாம் அப்படின்றோம், காஸ்ட்யூம் மாற்றணும் அப்படின்றாங்க. பாண்டிச்சேரி பீச்சில் வந்து இந்த சொல்லாமல் அது பரவாயில்ல, இந்த காமன் பாத்ரூம் இருக்கும், அந்த காமன் பாத்ரூமில் போய் காஸ்ட்யூம் மாற்றிட்டு வந்தாங்க. அதெல்லாம் சூப்பர். ஸோ அவங்களுக்கும் பெருசாக இருக்கும். இறுதியாக வந்து நான் ஒரு 3 தெய்வங்களை பற்றி சொல்லி ஆனோம். பிரம்மன் எல்லாருமே படைப்பார், விஷ்ணு காப்பார், சிவன் அழிப்பார் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே 3 கடவுளுமே 3 வேலை செய்யலை, 3 பேருமே ஒரே வேலை செய்கிறாங்க, காக்கிற வேலை. அது எங்கள் தயாரிப்பாளர் ரகுநாத் சார், ராஜரத்னம் சார், ஸ்ரீதரன் சார். ஏன் எங்கள் தயாரிப்பாளர் இங்கே வந்து பேச மாட்டேங்கிறாருன்னா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே வந்து பேசினார்னா அழுதுருவார் அவர். ஏன்னா பயங்கர எமோஷனல். எனக்கே இந்த என் கூட ட்ராவல் பண்ணது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை நாள் நானும் அவரும் அழுதுருக்கோம், எவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்திருக்கோன்றதெல்லாம் பெரிய விஷயம். நான் சீரியஸாக சொல்கிறேன், இங்கே வந்தார்னா அவர் அழுதுருவார். ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அது எல்லாத்துக்கும் மேலே அவர் என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு எல்லா வேலையும் கொடுத்து, கேட்கும்போதெல்லாம் காசு கொடுத்து, இத்தனைக்கும் அவர்கிட்ட சுத்தமாக காசு இல்லாத நேரத்துலையும் எங்கெங்கேயோ அடகெல்லாம் வச்சு இந்த படத்தை ப்ராஜெக்ட் இந்த வரைக்கும் கொண்டு வந்தது வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். லைஃப் லாங்கும் மறக்கவே முடியாது சார் உங்களை. அப்புறம் ராஜரத்னம் சார்னு, அவரை நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் அவரை பார்த்துருக்கேன், ஆனால் பெருசாக பழகினதில்லை. ஒரு சினிமாலெலாம் காமிப்பில்ல, ஒருத்தர் இருக்கார், அவரை நம்பி ஒரு 300 குடும்பமே இருக்குதுன்னு. உண்மையாகவே அவரை நம்பி 300 குடும்பம் இருக்குது. அந்த 300 குடும்பத்துக்கிட்டேருந்து அவருக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனால் அவங்களாம் நல்லா இருக்கணும்னு, நான் நல்லா இருக்கணும், எப்போ போனாலும் நான் என்னடா சாப்பிட்டியா, காசு இருக்கா அப்படின்னு கொடுக்குற அந்த ராஜரத்னம் சார், ஸ்ரீதரன் சார், ரகு சார், பல்லாண்டு வாழணும் சார். நீங்கள் இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும் சார். அப்புறம் இந்த படத்தை எப்படி கொண்டு வருது, எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அறியாமையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த காலத்தில் டெல்லி பாபு சார் அவர் வந்து படம் பார்த்துட்டு, படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பயங்கர என்கேஜிங்காக இருக்குது நவீன், சூப்பராக இருக்குது, இது நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முன் வந்து நம்ம ரகு சார்கிட்ட பேசி இப்போ அவர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார், டெல்லி சார். அப்புறம் அவங்க டீமில் இருக்கிற துரை, பூர்ணேஷ், தினேஷ், சிந்தன் சார் எல்லாருக்குமே மிக்க நன்றி. வணக்கம் சார்.